Hi friends, welcome to Voice of Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட்ஸ்அப்ல மறைஞ்சிருக்க 8 ரகசியங்கள். தமிழ் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதை நீங்க பண்றது மூலமா நம்ம சேனலோட சுவாரஸ்யமான ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு அலர்ட்டா வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்ல மறைக்கப்பட்ட சில ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட் ஒரு குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள், நான் இங்கே வந்து ஒரு டெமோக்காக போட்டிருக்கேன். இதை ஒன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அதில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தங்களுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க, அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள மட்டும் பர்டிகுலராக காட்டணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டுக்கு போயிருங்க. இந்த டைப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இந்த 1 2 3 அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ண பிறகு இங்கே @ இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இதில் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இப்படி அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். யாருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை எப்படி, அதாவது நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜை எப்படி இந்த மாதிரி போல்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அதே மாதிரி அந்த 1 2 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம ஸ்டார் கொடுத்தோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் போல்டாக மாறிடும். ஓகே, இப்போ சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி போட்ட ஹைக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்வா, அதாவது இட்டாலிக் ஃபாண்ட்டாக எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றுறது, அதே மாதிரி அந்த 1 2 3 கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பாருங்கள் _ இருக்குது பாருங்கள், இதுதான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் _ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் _ கொடுங்க. இது பாருங்கள் அந்த ஹை போல்டாக இருக்குது, இது பாருங்கள் சாய்வாக இருக்குது, அதாவது இட்டாலிக் ஃபாண்ட்டுக்கு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம அனுப்புகிற டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. இதில் பார்த்தோம்னா இப்படி அதே மாதிரி அந்த 1 2 3 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வரும். தென் இந்த இங்கே ஈக்குவல் டு இருக்குது பாருங்கள், இந்த 1 2 3 கிளிக் பண்ண பிறகு இந்த ஈக்குவல் டு /& இந்த கேரக்டர் இருக்கும். சில ஃபோன் கீபோர்ட்ஸில் வந்து 1/2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே நிறையா சிம்பிள்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து இங்கே மேலே டாப்பில் இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மறுபடி அதே இதை கிளிக் பண்ணுங்கள், அதாவது அதே சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியல் ஃபாண்ட்டுக்கு நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி மாற்றுறது. அதே மாதிரி 1 2 3 கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பாருங்கள் இந்த சிம்பிள் தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரீக். இந்த ஸ்ட்ரீக் பாருங்கள், இந்த 3 ஸ்ட்ரீக் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்ட்ரீக்கை நம்ம கொண்டு வரோம். 3 ஸ்ட்ரீக் போட்டுட்டு இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட் மாறிடுச்சு. இப்போ அடுத்த வாட்ஸ்அப் சீக்ரெட்டுக்கு நம்ம போகலாம். இப்போ நான் பேக் வரேன். இவ்வளோ நேரம் நான் குரூப்பில் இருந்தேன். இந்த ஒரு ட்ரிக் மட்டும் குரூப்புக்கு யூஸ் ஆகும். மற்ற எல்லா ட்ரிக்குமே நீங்கள் மற்ற கான்டாக்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் வரேன். இப்போ சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்ம சில சேட்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும்னு நினைப்போம். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பாருங்கள் டவுன்லோட் சிம்பிள் மாதிரி மேலே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அர்ச்சிவ் சேட் அப்படின்னு வருது பாருங்கள். இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும், அதாவது அர்ச்சிவ்டு சேட்டுக்கு மாறிக்கும். இதை நம்ம எங்கே ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே அர்ச்சிவ்டு சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி அங்கேயும் டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம சீக்ரெட்டாக
யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சேட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது, ஓகே இப்போ நான் ஒரு கான்டாக்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ ஒரு குரூப்பாக கூட இது இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. குரூப்பில் நிறைய மெசேஜ் வரும். நம்ம சில மெசேஜுக்கு மட்டும் பர்டிகுலராக ரிப்ளை பண்ணணும்னு நினைப்போம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது குரூப்புக்கும் பொருந்தும், நார்மல் ஒரு கான்டாக்டுக்கு அதாவது சிங்கிள் சேட்டுக்கும் உதவும். இப்போ அவங்களோட மெசேஜ் நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னா அவங்களோட மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்களோட மெசேஜ்லேயும் பண்ண முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ரிப்ளை அப்படின்னு ஒரு இது பாருங்க, ஒரு ஐக்கான் இருக்குது. அதுதான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் காட்டுது பாருங்கள் மேலே. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிப்ளை டைப் பண்ணிக்கலாம். ஓகே டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்கிறது இதெல்லாம் காட்டும். ஓகே காட்டுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா அங்கே காட்டும். ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட். லைக் பண்ணுங்கள், சந்தேகம் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.